திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரௌபதி முர்மு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். வித்யாஸ்ரீ எம், MSc Chemistry. அரவிந்த் எஸ், Integrated MSc Physics. கயல்விழி, BSc Textile. நெரின் டெசா ஜோஷி, BSc Technical Textile. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், முழு விவரங்கள்? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. தமிழகம் மட்டுமன்றி கேரளா, ஒடிஷா, குஜராத், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 64 பாடப்பிரிவுகளில் படித்து வருகின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழா இன்று மதியம் 2:30 மணிக்கு நடைபெற்றது. விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் பெற்ற 44 மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கினார். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இறங்கினார். அங்கிருந்து கார் மூலம் மத்திய பல்கலைக்கழகத்தில் ஓய்வு எடுத்த பின்னர் மதியம் 2:30 மணி அளவில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கம் வென்றார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தங்கப்பதக்கம் வழங்கிய பிறகு திருச்சிக்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வேந்தர் பத்மநாபன், துணை வேந்தர் கிருஷ்ணன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி வருகின்றனர். மேலும் குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு வருகை தருவதால் மண்டல காவல்துறை தலைவர் ஜோஷி நிர்மல் குமார் தலைமையில் வருகை ஒட்டி 7 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், 30 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.